ஏகா அண்ணத்த எல்லாருக்கும் வணக்கம்பா. ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு இந்த சைடு வந்தேன். நம்ம டிஎஸ் சாரை கண்டுன்னு போகலான்ட்டு வந்த இடத்துல குந்த வச்சுட்டாரு. குந்த வச்சதோட விட்டாரா, டே எத்தனை பேசுகிறா அப்படின்ட்டாரு. என்னத்தா பேசுறேன்னா உனக்கு என்ன தெரியுமா பேசேன், என்னத்தா பேசுகிறேன், நான் என்ன சொல்கிறதுன்ட்டு போயிட்டாருப்பா. அதான் நான் பேச போகிறேன், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். செத்தானா என்ன சமாச்சாரம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு கடவுளுக்கு ஈராருன்ட்டு ஒரு கூட்டம் என்னென்னவோ பண்ணிட்டு, இன்னொரு சைடு கடவுள் எங்கடாகிறாருன்ட்டு அவங்க என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க. இப்போ கடவுள் உண்மையிலே கீறாரா இல்லையா? அதுதான் எனக்கு டவுட் வந்துடுச்சு இப்போ. அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் கண்டினப்பா, தியேட்டரில் போய் ஒரு படத்தை கண்டினேன். அதில் இருக்கிற ஒரு காட்சி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் கடவுளுக்கு ஈராரா இல்லையான்ட்டு நான் என்னத்துக்கு சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிதானா? அது நம்ம சிவாஜி கணேச படம், சரிங்களா? அதில் ஒரு பெரிய ராஜாப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு புலவர் கையில் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார். என்ன கேள்வி தெரியுங்களா? கடவுள் இப்போ எங்கே கீறாரு, கடவுள் எந்த பக்கம் பார்த்துன்னுக்கிறாரு, கடவுள் என்ன பண்ணின்னுக்கிறாரு, இப்படி 3 கேள்வியோ மொத்தமாக கேட்டார். அந்த புலவர் பக்குன்னு ஆயிட்டாரு. அவர் ரொம்ப பாவம், வயசானவர். அந்த வயசில் நாகையா நினச்சிக்கிறாரு. அதில் அவர் ஊட்டாண்ட போய் குந்தி நிற்பார். பாவமாக இருக்கும் பார்த்தால. தவோடு பொண்ணுயா, தம்மா தூண்டு பொண்ணு, 5 வயசு 7 வயசு தான் இருக்கும் அதுக்கு. அதே அந்த குட்டி பத்மினி, கண்ணெல்லாம் பெருசு பெருசாக இருக்குமே, அந்த பொண்ணு தான். அது கேட்குது, தாத்தா என்ன சமாச்சாரம், இன்னும் நீ व्यसனமாகிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் பெரிய கதமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கையில் சொல்லு அப்படின்னு ஒன்று அந்த கேள்வி இதாண்ட சொல்கிறார். இதுக்கு என்னதுக்கு தாத்தா நீ பயந்துக்கின, பேஜாராவாத, இதில் சாதாரண, எனக்கு நான் சொல்கிறேன் போய் ராஜா கிட்ட அப்படின்னு. இவருக்கு பயம், என்னாலே முடியலையா, இது என்னத்த சொல்ல போகுது அப்படின்னு அவருக்கு பயம். அப்போது காலையில் அந்த பொண்ணு ராஜாவை கண்டுக்கிறதுக்கு வருது. வந்த உடனே அவர் பார்க்குறாரு, ராஜா சிவாஜி இல்லையா, அக்கா பார்க்குறாரு. தவளோடு பொண்ணா நமக்கு பதில் சொல்ல போகுது, எங்கன்னா நடக்குமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த கேள்வியை நீ மறுபடியும் கேளுன்னு அந்த பொண்ணு சொல்ல இவர் கேட்குறாரு, கடவுள் எங்கே செய்கிறாரு அப்படின்ட்டு. ராஜா முன்னாடி ஒரு தட்டில் பயம் அது இதெல்லாம் வச்சுன்னு ஒரு பெரிய கிண்ணத்தில் பால் வச்சுக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன கேட்குதா ராஜாவாண்ட, ராஜா ராஜா இந்த பாலுக்குது இல்லை, இதுக்குள்ளே என்னாகுது அப்படின்னு கேட்குது. பாலில் மோருக்குது, தயிருக்குது, வெண்ணெய்க்குது, நெய்க்குதுன்னு என்ன சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, அந்த பால் வெண்ணெய் தயிர் மோர் என்ன சொன்னீங்களா, அது எங்கேக்குதுன்னு கேட்குது. அந்த பால்கள் நான் எப்படி காட்டுறதுன்னு அவர் தகிக்கிறார். ராஜாவே தெரில. சாதாரண பால்லையே இதெல்லாம் உனக்கு தெரியல, அம்மா பெரிய கடவுள் எங்கேங்கிறாருன்னு எப்படியா சொல்கிறத அப்படின்னு ஒன்று மிரண்டுக்கினார் சிவாஜி. சூப்பர் நடிப்பு அவரு, மிரண்டுக்கினார். இது வந்துக்குதுன்னா நான் குழந்தையா இல்லை தெய்வமான டவுட் வந்துடுச்சு. சரி அத்தை கேள்வின்னு அந்த பொண்ணு. உடனே அவர் என்ன கேட்குறாரு, கடவுள் என்னாண்ட பார்த்துனுக்கிறாரு, எந்த சைடாக பார்த்துனுக்கிறாருன்னு கேட்குது. கரெக்டாக அங்கே முன்னாடி பார்த்தா ஒரு குத்து விளக்குதுப்பா, இந்த ஜோதிக்கு இருப்பா, ஜோதி தீ மேலே தம்மா தூண்டு எரிமே நெருப்பே. அத்தை காட்டிய இந்த ஜோதி எந்த சைடு பார்த்துன்னு எரியுதுன்னு கேட்குது. அவர் இன்னும் மறந்துட்டார். அது எப்படி சொல்ல முடியும், அது விளக்கு வெளிச்சம் எல்லா பக்கம் தான் இருக்கும். இதுவே அப்படி இருக்கும்போது கடவுள் எல்லா பக்கம் தான் இருப்பார், இதுனா கேள்வின்னு கேட்டுனுவா அப்படின்னு இது சொல்லுது. அவர் சிவாஜி டவுன் ஆகிட்டார். டவுன்னா என்ன, மண்டி போட்டுன்னு கீழே எம்மா நீ யாருமாங்கிற மாதிரி பார்க்குறாரு. சரி சரி 3வது கேள்வி கேளுபா அப்படின்னு அதட்டுது. இப்போ அவர் என்ன செய்துங்கிறாருன்னு கேட்குறாரு, என்ன வேலை பண்ணினுங்கிறாரு. நம்ம மனுஷனா காலையில் நாஸ்தா துணுவான், மத்தியானம் சோத்தை துணுவான், நைட்டு தனி அணிவான்னு சொல்கிறதுக்கு நான் மனுஷனா கடவுளுபா அப்படின்ட்டு
அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டிஷனுக்கு இது அது என்ன கண்டிஷன்றார். கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த சிம்மாசனில் குந்திக்குவேன். நான் தான் ராஜா மாதிரி, ராணின்னு வச்சுக்கோ. நீ ராஜா கிடையாது, சாதாரண மனுஷன் என் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்ற. இது என்ன விளையாட்டு அப்படின்னு வருவது. அதெல்லாம் தெரியாது, இதுதான் மேட்ரு, நீ இது ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணுவார், சரின்றார். ராஜாவை காமிச்சு, யாரங்கே இவரை சிறையில் அடையுங்கள் அப்படின்னு ஒன்று எல்லாருமே பயந்துக்கிறாங்க, திகைச்சு போடுறாங்க. ஐயோன்னு அப்படியே நிற்கிறாங்க, அசையாத நிற்கிறாங்க. அதோடு விட்டுதான் அந்த புலவரை காமிச்சு, இவருக்கு 100 சவுக்கடி கொடுங்க உண்டு. இன்னொருத்தரை போய் அடிங்கங்குது பிடிங்கங்குது ஏகப்பட்ட உத்தரவு போட்டுனுக்குது ஒரு செகண்டில். இது என்ன சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு அவர் கேப்பார். இத்ததாயா கடவுள் செஞ்சுக்கிறாரு. இத்தனை பேர் நம்ம என்னென்னமோ செய்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் யார் செய்யறத? அவர் தான் சொல்கிறாரு, நம்ம அதுபடி நடக்கிறோம். இதுதான் விஷயம், மேட்ரு ஓவர் அப்படின்னு ஒன்று அவர் அப்படியே அசந்து போடுவார். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறீங்க, கடவுளுக்கு கீறாரா இல்லையா? இத்தான் எங்கள் ஆயா சொல்லுவோம் அந்த காலத்தில், நம்பினவனுக்கு நடராஜனா, நம்பாதவனுக்கு யமராஜனா. இத்தான் கடவுள், சரிதானா? புரிஞ்சுனீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இம்மா நேரம் கொஞ்சம் கேட்டதுக்கு. உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்மளை பேச விட்டதுக்கே அவர் டிஎஸ்எஸ் சாருக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன், சரிதானே? பட்டா இன்னொரு சமயம் பார்ப்போம்பா. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிக்கிறேன். டாடா, ஓகே, பை பை.